Hi viewers, welcome to Tom Math LCM of Polynomials பார்க்கலாம். இப்போ 2 பாலினாமியல்ஸ் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு LCM எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ வந்து பாலினாமியல்ஸில் ஹையஸ்ட் பவர் தான் நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ சிம்பிள் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்குறாங்க, அதில் வந்துட்டு LCM பார்க்கலாம். வேரியபிள் ஏ பார்த்தீங்க அப்படின்னா 2 பாலினாமியல்ஸ்லேயும் ஹையஸ்ட் பவர் 3, ஸோ a³ எடுத்துக்கிறோம். அடுத்து நம்ம வேரியபிள் பி பார்த்தீங்கன்னா அதில் ஹையஸ்ட் பவர் 3. So the LCM of 2 polynomial is a³ and b³. So the factorization method la eppadi LCM edukadunu paakalam. To find LCM by factorization method, first one, each expression is first resolved into its factors. So ஒரு quadratic or some other polynomials கொடுத்துருக்காங்க அப்படின்னா the factors நம்ம divide பண்ணிக்கணும். Second one பாருங்க. Second point, the highest power of the factors will be the LCM. So நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி highest power தான் நமக்கு LCM வரணும். Third one, if the expressions have numerical coefficients, find their LCM. Coefficients இருந்துச்சுன்னா அதுக்கு LCM எடுக்கணும். Fourth point, the product of the LCM of factors and coefficient is the required LCM. ஸோ நம்ம எக்ஸசைஸ் பார்க்குறோம், அதில் ப்ராப்ளமில் இந்த 4 பாயிண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். எக்ஸசைஸ் நம்பர் 3.2, question number 2, find the LCM of the given expressions. First question, 4x square y and 8x cube y square. இப்போ இந்த கொஸ்டினுக்கு LCM எடுக்கலாம். 2 பாலினாமியல்ஸ் கொடுத்துருக்காங்க, வேரியபிள்ஸ் என்ன இருக்குது, எக்ஸ் ஒய் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ் கன்சிடர் பண்ணிக்கலாம். எக்ஸ் வேரியபிளுக்கு ஹையஸ்ட் பவர் என்ன, 3. ஸோ அதை எடுத்துக்கலாமா, எக்ஸ் பவர் 3. அண்ட் ஒய் வேரியபிள் ஒய் பார்க்குறப்ப அதோட ஹையஸ்ட் பவர் 2. இப்போ x³ y ஸ்கொயர் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்குது 4 and 8. 4 and 8க்கு வந்து LCM என்னென்னு பார்த்தீங்கன்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்னா 8. ஓகே, 8x³ y ஸ்கொயர். செகண்ட் கொஷின், 9a³ b ஸ்கொயர் அண்ட் 12a ஸ்கொயர் b ஸ்கொயர் c. ஸோ இதில் வந்து LCM பார்க்கலாம். இப்போ கோஎஃபிஷியன்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 9 and 12. 9 and 12க்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 36. 36 எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். 9 and 12 வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மெத்தடில் நம்ம டிவிஷன் போட்டு பார்க்கலாம். இப்போ ஈவன் நம்பர் இருக்கனால 2 எடுத்துக்கலாம். 9 டிவைட் ஆகாது, அப்படியே வச்சுக்கலாம். 6 2s are 12. ஸோ ஆட் நம்பர்ஸை நம்ம அப்படியே கொண்டு வரலாம். அடுத்து 6 ஈவன் நம்பருக்குனால 2 டிவைசர் எடுங்க. 9 ஆட் நம்பர் அப்படியே வச்சுக்கலாம். 3 2s are 6. இப்போ 2 நம்பர்ஸுமே ஆடாக இருக்கிறதுனால நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு 3ஆல் டிவைட் ஆகும் பார்க்கலாம். 3 3s are 9, 1 3 is 3. எகெயின் 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1,1. ஸோ இதோடு ஸ்டாப் பண்ணிட்டிங்கன்னா அந்த ஃபேக்டர்ஸை மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணுறப்போ 4 4 3s are 12, 12 3s are 36. ஸோ இந்த LCM 36 இப்படி தான் வந்துச்சு. ஓகே, நீ வேரியபிள்ஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஏவோட ஹையஸ்ட் பவர் 3, அப்போ a³. அடுத்து b ஸ்கொயர். இப்போ செகண்ட் பாலினாமியலில் மட்டும் வேரியபிள் c இருக்குது, அதை ஆன்சருக்கு எடுத்துக்கோங்க. c பவர் 1. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ப்ராப்ளம் நம்பர் 3, 16m 12m ஸ்கொயர் n ஸ்கொயர் அண்ட் 8n ஸ்கொயர். ஸோ இதில் வந்துட்டு வேரியபிள்ஸ் வந்துட்டு m n யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து கோஎஃபிஷியன்ட் 16 12 8ல் LCM எடுக்கலாம். அது ஆர்டர் வைஸ் எழுதிக்கிங்க. எல்லாமே ஈவன் நம்பர்ஸால் 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 4 6 8. எகெயின் ஈவன் நம்பர்ஸ் கிடச்சிருக்கு, 2ஆலேயே டிவைட் பண்ணலாம். 2 3 4. இப்போ ஈவன் நம்பர் இருக்கிறனால பண்ணுங்கள், 3 அப்படியே வச்சுக்கலாம். இப்போ 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 3 மட்டும்தான் இருக்கும். இப்போ 3ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா நம்பர்ஸுமே 1 ஆகிடுச்சு. இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த ஃபேக்டர்ஸை மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது, 48. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம கோஎஃபிஷியன்ட்ஸ்க்கு மட்டும் LCM எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் வேரியபிள் பாருங்கள், எம்மில் ஹையஸ்ட் பவர் ஸ்கொயர், அப்போ எம் ஸ்கொயர். எனில் ஹையஸ்ட் பவர் என் ஸ்கொயர். ரெண்டுலேயுமே சேமாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 4th one, p ஸ்கொயர் மைனஸ் 3p + 2 p ஸ்கொயர் மைனஸ் 4. ஃபஸ்ட்டு குவாட்ரட்டிக் பாலினாமியல் எடுத்துக்கலாம். p ஸ்கொயர் மைனஸ் 3p + 2. ஸோ இந்த பாலினாமியலில் நம்ம இப்போ p ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1, சரியா, 2 கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 2 is 2.
ஸோ இந்த 2வை நம்ம 1 2 is 2, இந்த 2வை நம்ம ஃபேக்டர்ஸாக டிவைட் பண்ண போகிறோம். -1 -2 எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னு பாருங்கள், -1 × -2 +2 ஆன்சர் கிடைக்கும். இப்போ இந்த ஃபேக்டர் எடுத்துருக்கோம் இல்லையா, வந்துருச்சு. அடுத்து ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்னு பாருங்கள், -3 கிடைக்குமா? ஸோ அது வந்துட்டு பியோட கோஎஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ இது மாதிரி வருதான்னு செக் பண்ணிவிட்டு ஃபேக்டர்ஸ் எடுக்கணும். இப்போ இந்த ஃபேக்டர்ஸை நம்ம எழுதிக்கலாம். p-1 × p-2. ஓகே, தட்ஸ் ஆல். அடுத்து செகண்ட் பாலினாமியல் p² -4. இதை எப்படி எழுதலான்னு பாருங்கள். p² 4 -2² எழுதிக்கோங்க. இப்போ a² - b² ஃபார்முலா இருக்கா? இப்போ p + 2 × p-2, தட்ஸ் ஆல். இப்போ நம்ம எல்சிஎம் எடுக்கணும். p-2 ரெண்டு பாலினாமியல் ஃபேக்டர்ஸ்லேயும் இருக்குது. p-1 p + 2 இதையும் சேர்த்துக்கலாம். LCM is equal to p-1 p-2 ரெண்டு பக்கமுமே இருக்காது, ஒரு டைம் மட்டும் எழுதிக்கங்க. p + 2. ஸோ 2 டைம்ஸ் வந்தாலும் நம்ம 1 டைம் தான் எழுதணும் அதை. ஓகே, 5th கொஷின். 2x² - 5x - 3 and 4x² - 36. ஸோ ஃபஸ்ட் பாலினாமியல் எடுக்கலாம். 2x² - 5x - 3. ஸோ நம்ம வந்துட்டு x² கோஎஃபிஷியன்ட்டையும் கான்ஸ்டண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 2 × -3 -6. ஃபேக்டர்ஸாக பிரிக்கிறப்ப ஆட் பண்ணால் -5 வரணும், மல்டிப்ளை பண்ணால் -6 வரணும். இப்போ என்ன ஃபேக்டர்ஸ் எடுக்கலாம்? 1 × -6 1 × -6. இப்போ ஆட் பண்ணி பார்க்கலாம், மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 × -6 என்ன கிடைக்கும்? -6. ஸோ நம்ம எடுத்துருக்க நம்பர் வந்துருச்சா? அடுத்து நம்ம ஆட் பண்ணுறப்ப எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் கிடைக்கணும், -5. ஸோ இது கரெக்டாக இருக்கனால இந்த ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ 2வால் டிவைட் பண்ணலாம். x² கோஎஃபிஷியன்ட்டால் நம்ம டிவைட் பண்ணணும். இப்போ 1/2 வருது. செகண்ட் ஃபேக்டர் -3 ரெடியூஸ் ஆயிடுது. ஸோ -3 தான் நமக்கு ஃபேக்டர், செகண்ட் ஃபேக்டர். இப்போ இந்த 1/2 எப்படி எழுதிக்கலாம்? வேரியபிள் p-ஆ 2x + 1. நெக்ஸ்ட் ஃபேக்டர் -3, அதை எப்படி எழுதலாம்? x - 3. அப்போ ஃபஸ்ட் பாலினாமியல் ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம். செகண்ட் பாலினாமியல் பார்க்கலாம். 4x² - 36 is equal to. இப்போ இந்த பாலினாமியலில் 2 ஃபேக்டர்ஸ்லேயுமே கோஎஃபிஷியன்ட் அண்ட் கான்ஸ்டன்ட் 4ஓட மல்டிபிள். ஸோ 4ஐ வெளியே காமன் எடுத்துடலாம். ப்ராக்கெட்டுக்குள்ளே x² மட்டும் இருக்கும். -9 4s are 36 -9. ஸோ ப்ராக்கெட் ரெண்டையுமே க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ 4 × x², 9 எப்படி எழுதிக்கலாம்? 3² எழுதிக்கிங்க. ஓகே, இப்போ a² - b² ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? இப்போ 4 × x + 3 × x - 3. இதையும் ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நம்ம எல்சிஎம் பார்க்கலாம். இப்போ 4 வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். 1 and 4க்கு எல்சிஎம் 4. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். x - 3 ரெண்டுக்கும் காமனாக இருக்குது, ஒரு டைம் மட்டும் எழுதிக்கலாம். அடுத்து 2x + 1 x + 3. x + 3 எழுதிட்டு 2x + 1 எழுதிக்கிங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு 6th ஒன் பார்க்கலாம். 3 பாலினாமியல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபேக்டரைஸ் பண்ணலாம். 2x² - 3x × y (2). இப்போ வந்துட்டு ரெண்டு டேர்ம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் காமனாக இருக்குது, 1 டைம் எக்ஸ். ஸோ அதை வெளியே எடுத்துருங்க. இப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? 2 1 டைம் எக்ஸ் மட்டும் இருக்கும். 2 × x - 3y (2). இப்போ ரெண்டுக்குமே சேர்த்து தான் ஸ்கொயர் வரணும். இப்போ ஸ்கொயர் தனித்தனியாக பண்ணுங்கள். x² × 2x - 3y (2). ஓகே, இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன் வந்து 4x - 6 (3) இருக்குங்க. ஓகே, இந்த 4 and 6 பார்த்திங்கன்னா 2ஓட மல்டிபிள்ஸா? 2 காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா 2x - 3y (3). அடுத்து நம்ம க்யூபை தனித்தனியாக எடுத்து எழுதுங்க. 2³ × 2x - 3 (3). இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாலினாமியல் என்ன இருக்குது? 8x³ - 27y3. இது எப்படி எழுதலான்னு பாருங்கள். 8 வந்துட்டு 2³ எழுதிக்கலாம். 2³ × x³ - 3³ × y3. இப்போ ரெண்டுமே பேஸ் 2xக்கு என்ன இருக்குது? 3 காமனாக இருக்குது பவரில். இப்போ 2x பேஸ் ரெண்டையும் சேர்த்துக்கிங்க.
2x whole power 3 minus 3y whole power 3. பேஸ் ரெண்டையும் சேர்த்திட்டு பவர் காமனாக போட்டுறீங்க. இப்போ a cube minus b cube ஃபார்முலா. அப்போ 2x minus 3y into 2x whole square. அப்போ என்ன வரும் 4x square plus இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 6xy வரும் ப்ளஸ் 3y ஹோல் ஸ்கொயர். அப்போ 9y ஸ்கொயர். ஓகே, இந்த ஃபார்முலா 9th ஸ்டாண்டர்டில் இருக்குது, எடுத்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு, இப்போ ஒவ்வொரு ஃபேக்டரும் நமக்கு எல்சிஎம்மில் வரணும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் 2 க்யூப் ரெண்டு எடுத்துக்கலாமா? இப்போ 2 க்யூப் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து எதெல்லாம் வரணும்னு பாருங்கள். 2x மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் இருக்குது, ஹோல் க்யூப் இருக்குது, 2x மைனஸ் ஒய் ஹோல் பவர் 1. இப்போ ஹையஸ்ட் பவர் என்ன? க்யூப். அப்போ 2x மைனஸ் 3y ஹோல் க்யூப். அடுத்து இந்த லாஸ்ட் ஒனில் தேர்ட் பாலினாமியல் இருக்கக்கூடிய மீது ஒன்று இருக்குது. இப்போ இது எல்லாமே எடுத்துட்டோம். தேர்ட் பாலினாமியலில் செகண்ட் ஃபேக்டர் எடுத்துக்கலாம். 4x ஸ்கொயர் ப்ளஸ் 6 இன்ட்டு xy ப்ளஸ் 9y ஸ்கொயர். ஓகே, தட்ஸ் ஆல். எல்லா ஃபேக்டர்ஸுமே எடுத்து எல்சிஎம்மில் கொடுத்துருக்கோம். தட்ஸ் ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சப்ஸ்கிரைப் டாம் மேத்.